وقل اعملوا فسيرى الله عملكم ورسوله والمؤمنون. பொருளாதாரம் சுற்றி வர வேண்டும், சுற்றி வர வேண்டும். சக்காத்தின் வழியாய், சதகாவின் வழியாய், கனிமத்தின் வழியாய், அன்பளிப்படியின் வழியாய், அதேபோல பல்வேறு நல்ல உதவிகளின் வழியாய் இல்லாதவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். நம்மை பாராட்டுபவர்களுக்கு மாத்திரமல்ல, மார்க்கம் எந்த அளவுக்கு உச்சமா சொல்லுதுன்னா, உன்னை வாழ்த்துபவர்களுக்கு மட்டுமல்ல, உன்னை வசைவாடியவர்களுக்கும் கொடுக்கணும். அதுல செய்தனா சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஏழைக்கு உதவி செய்துட்டே இருந்தாங்க. அவங்களுடைய சொந்தமும் கூட மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏழை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, மாதந்தோறும் வசீஃபா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு உடைய காரியங்களை பொறுப்பேற்று இருந்தார்கள். ஆனால் நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இட்டுக்கட்டு விஷயத்தில் அவர் ஈடுபட்டு விட்டார். சித்திக் நாயகத்துக்கு வருத்தம்னா அவ்வளவு வருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான துணைவியார், உலகத்து மூமின்களுடைய தாய், சித்திக் அக்பர் பெற்றெடுத்த அருமையான பிள்ளை, இப்படி ஒரு காரியம் ஆயிட்டேன்னு சொல்லி அந்த மாசம் கொடுக்கிற தொகை நிறுத்திட்டாங்க. கொடுக்கிற தொகை யாருக்கும் மறந்து வரும் தானே, யாருக்கும் அப்படி என்ன வரும் தானே, அந்த மாதம் கொடுக்க வேண்டிய தொகை நிறுத்தினார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு நீங்க விருப்பம் இல்லையான்னு கேட்டான். அவர்களுக்கு கொடுத்து கொண்ட அந்த ரிஸ்கை நீங்கள் தடுக்கிறீர்களே, அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டான். நம்மை பாராட்டினார்கள், நம்மை கொண்டாடினார்கள் என்பதற்காக, வாழ்த்தினார்கள் என்பதற்காக மாத்திரமல்ல, வசைவாடியவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய ஏழ்மையும் நாம கொடுப்பது அல்லாஹ்வுக்காக. இவர் சலாம் சொல்வாரு, இவர் பாராட்டுவார் என்பதற்காக அது கொடுப்பது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்று சொல்லும் பொழுது வெளிநிலைகளை அல்ல, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த மனப்பான்மையை இஸ்லாம் நமக்கு மார்க்கமாக கற்றுத் தருகிறது. குர்ஆன் ஷரீஃபினுடைய நடுகள் எடுத்து பார்த்தார், குர்ஆன் ஷரீஃபிலே எடுத்து பார்த்தார். அல்லாஹ் சொல்கிறானே, இந்த தீனை பொய்யாக்கியவர்கள் யார் தெரியுமா? பொய்யாக்கியவர்கள்னா யாரு? ஈமான் கொள்ளாம, யார் மார்க்கத்தை தொழுகை இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி மாதிரி இருந்தவங்க தான் சொல்லுவாங்க, நடப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வலா யஹது வலா தஆமுல் மிஸ்கீன், யார் யார் என்று சொல்லி வரும் பொழுது ஏழைகளுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு அவர்கள் ஏதாவது உணவு கூட கொடுக்க மாட்டார்கள், உணவு கூட கொடுக்க தூண்ட மாட்டார்கள், மற்றவர்களை தூண்ட மாட்டார். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஏதாவது சின்ன விஷயம்னா அவர் 5 பேருக்கு சாப்பாடு விடுற நியத்து வைப்பாங்க, வீட்டுல கூப்பிட்டு கொண்டு கூட வச்சு சாப்பிட வைப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் யாராவது ஏழைகள் வந்தால் வீட்டிலே கூப்பிட்டு வந்து அவர்கள் அருகிலே அமர வைத்து சாப்பிட வைப்பார்கள். அந்த அளவுக்கு முன்னோர்களா நம்முடைய நன்மக்கள் இருந்தார். ஆனா இன்னைக்கு ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? தேவையுள்ளவர்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்குது, தேவை உள்ளவர்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்குது. ஆனால் தேவை உள்ளவர்களுக்கு கிடைக்கவில்லை, தேவை இல்லாதவர்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலை. அருமையானவர்களே, மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த இந்த பெருநாளுடைய நோக்கமே, பெருநாளுடைய நோக்கம் என்பது மார்க்கத்தினுடைய இந்த இது மாத்திரம், இந்த பெருநாள் மாத்திரம் அல்ல. நோம்பை விட்டுட்டீங்களா, இயலாதவர்களா, மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அல்லாஹ் சொல்றான். சாப்பாடு கொடுங்க. ஒரு சத்தியத்தை முடிச்சிட்டீங்களா, 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. ஒரு சத்திய முறிவா, 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. எனவே இயலாதவர்கள், தேவை உள்ளவர்கள், பசி, வறுமை என்பதற்கு அது சாதாரணமானது. வறுமை கொடூரமானது, பசி என்பது கொடூரமானது. நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், கஸஸுல் முஃமினீன் என்ற ஒரு கிதாபில் நான் பார்த்தேன். 2 பேர் மாப்பிள்ளையும் மஞ்சாரி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. வாசல்ல ஒருவர் ஈனமான குரலில், ரொம்ப கஷ்டமான குரலில் தன்னுடைய வறுமையை, பசியை சொல்லி ஒருவர் கேட்கிறார். இந்திய காலமா இல்லை, இப்புள்ள காலங்கள் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்புள்ள காலங்கள் தான், பழைய காலத்துல எல்லாம் வந்து நம்ம தாராள மிச்சமான எச்சோறு இருக்குது, அதுக்கே அடிதறியா இருக்கும், அதையே வாங்கி சுட வச்சு சாப்பிடுவாங்க. இப்ப அது வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை, அப்படிப்பட்ட நிலை. அது மாதிரி முன்னால் உள்ள ஒரு காலகட்டம், கடுமையான பசியும் தேவையும் இருந்த ஒரு காலகட்டம். ஒரு ஆள் வாசல்ல வந்து யாசகம் கேட்டு இருக்கிறார். கணவன் மனைவி சாப்பிட்டு இருக்கிறாங்க, கணவன் மனைவி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்மணி, அவர் ஒரு ஈனமான, ரொம்ப கஷ்டமான குரலில் தன்னுடைய வறுமையை சொல்கிறார், பசியை சொல்கிறார் சொல்லி கொஞ்சம் உணவு எடுத்துட்டு போறார். அந்த நேரத்திலே ஒரு சொல்றார், உட்காருமா, சாப்பிட்டு இருக்கிறோம், பிறகு பாத்துக்கிறோம், இங்க இல்லைன்னா வேற எங்கேயா கிடைக்கும், நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டி போக வேணாலும் உட்கார வச்சுட்டார். இந்த மாதிரி சாப்பிட்டுருச்சு. அதுக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கையில பின்னால் ஒரு மாற்றம். வாழ்க்கை என்பதே சுழற்சி தானே. நேற்று உயர்நிலையில் இருந்தவங்க இன்னைக்கு மாறுவாங்க, இன்னைக்கு கீழ்நிலையில் இருந்தவங்க நாளைக்கு உயர்வாங்க, இப்படி மாறி வருவது தானே. இவனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் வந்துருச்சு. இந்த கணவன் மனைவி 2 பேரும் பின்னால் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சுட்டாங்க. அவர் வேற ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்து கொண்டார்.
இந்த அம்மா வேற ஒரு ஆளை நிக்காஹ் செய்துட்டாங்க. அப்படி இந்த பெண்மணி வேறொருவரை நிக்காஹ் செய்து அந்த இரண்டாவது கணவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது வாசல்ல ஒரு ஆள் வந்து யாசகம் கேட்கிறார். இந்த அம்மா கொடுக்கும் தன்மை உள்ள இந்த பெண்மணி உடனே எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அழுதுட்டே வர்றாங்க. ஒரு கணவர் கேட்கிறார், ஏன் நமக்கு தான் தாராளமா இருக்குது, கொடுத்து விட்டு ஏன் வேதனை, கொடுத்து விட்டு ஏன் கவலை, கொடுத்ததுக்கு பின்னால் எதுக்கு அழுகை? இல்ல வாசல்ல வந்து நின்ற ஆண் இருக்கிறார், என்னுடைய முதல் கணவர் சொன்னார். வாசல்ல வந்து நின்ற ஆண் என்னுடைய முதல் கணவர். என்ன எது நிலத்தை விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு சொன்னாரு, நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்கும் பொழுது உங்களுடைய வாசலிலே வந்து நின்ற அந்த யாசகன் நான் தான் சொன்னேன். உண்மையானவர்களை, காலங்கள் சுழலும். ரப்பு கொடுத்ததில் இருந்து நாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி கொடுத்து பழக வேண்டும். அதுதான் நமக்கு பெருநாட்களும் நல்ல நாட்களும் உணர்த்துகிறது.